ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தலைப்பில் பேசலாம். எப்படி நம்ம ஒரு லாயல்ட்டியாக நம்ம இருக்கலாம், எப்படி நம்ம லாயல்ட்டியை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பேசலாம். ஸோ லாயல்ட்டி அப்படிங்கிறதுனாலே முக்கியமாக ரெண்டு இடத்துல நம்மளுக்கு ரொம்ப வேணும். ஒன்று வந்து ரிலேஷன்ஷிப்பில், இன்னொன்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் சர்வீஸ் அந்த மாதிரி இடத்துலையே நம்மளுக்கு லாயல்ட்டி தேவை. ஸோ இந்த லாயல்ட்டி அப்படிங்கிறது எப்போதுமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுன்னா ஒருத்தரை விட ஒருத்தர் இன்னும் பெட்டராக ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கும். ரைட்டா இல்லையா? இப்போ நம்மளோட ஒய்ஃப் இருக்காங்க அப்படிங்கிறதுனா ஒய்ஃபோட வேற யாராவது பார்த்தா இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர், இன்னொருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் இப்படி யோசிச்சுட்டே போனோம் அப்படிங்கிறதுனா நம்மளோட லைஃப்பில் ஒன்றுமே இருக்காமல் போயிடும். ரைட்டா இல்லையா? ஸோ மெயினாக நம்ம பார்த்தோம்னா அந்த லாயல்ட்டி டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மியூச்சுவலாக ரெஸ்பெக்ட் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ரொம்பவே முக்கியம், அவங்களோட உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம உணர்வுகளையும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எல்லாம் அவங்களே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுனா அது வேலைக்கு ஆகாது. நம்ம வாயால் எடுத்து சொன்னால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு அது புரியும். ரைட்டா இல்லைங்களா? அடுத்தது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன நான் வெர்பல் கியூஸ் கொடுக்குறாங்க, ஒரு பேச்சு இல்லாமையே நம்ம வந்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த நான் வெர்பல் கியூஸ் அப்படிங்கிறது ரெண்டு சைடும், மேல் சைடும் சரி ஃபீமேல் சைடும் சரி, ரெண்டு சைடுமே நம்ம புரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிகேஷன் இது வந்து டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அந்த லாயல்ட்டி அப்படிங்கிறதுல நம்மளுக்கு முக்கியமாக வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் ஒரு லாயல்ட்டி வந்து அப்படியே போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்பெக்டும் இருக்கணும், ஆனால் ஃபியர் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் வந்து ஒருத்தரை மதிக்காமையே இருந்துட்டாங்க அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்வலாக ஒரு மேல் சாவனிஸ்டிக் சொசைட்டியில் இருக்கும்போது அந்த லேடிஸ்க்கு அந்த ஹஸ்பண்ட்ஸ் மேலே அல்ல அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் ஃபேக்டர் தான் நிறைய இருக்கும். அது இருக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்ஸிக் ரிலேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக லெட் கோ தான். நீங்கள் அதை விட்டுட்டு வெளியில் வந்துடலாம். பட் அப்படி இல்லை, கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி முதல் 3 to 6 monthஸில் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம ஒரு 50 வருஷம் ஒரு மேரிட் லைஃப்பில் இருக்காங்கன்னு அப்படியே பிரமிச்சு பார்ப்பாங்க. ரைட்டா இல்லையா? ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து, கொஞ்சம் அவங்கள புரிஞ்சுட்டு, கொஞ்சம் ஒரு எம்பத்தியை நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு, நம்ம அந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போச்சு அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக இணைந்து இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி